எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம என்ன தான் மாங்கன்னு வேலை செஞ்சால் அதுக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்கலன்னா வீட்லேயும் அப்ரிஷியேஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் சம்டைம் அது கிடைக்காது. சரி, இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டெல்லாம் முன்னாடியே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவரெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சுடு தண்ணியும் போட்டு தனியாக எடுத்து வச்சாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பூச்சி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வெளியே வந்துடும். சுடு தண்ணி நான் குழந்தைக்கு எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். அந்த சுடு தண்ணி தான் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பாஸ்மதி ரைஸை மட்டும் தனியாக பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒயிட் ரைஸும் நான் பாருங்கள் வெடித்து வச்சுருக்கேன், சாப்பாடு ரசமும் செஞ்சுருக்கேன். அதனால் குழந்தைங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் லஞ்சுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கேப்பில் கொஞ்சமாக சீரக தண்ணியும் குடித்தேன். அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உகுந்தலாக இருக்கும். சம்டைம் எங்கள் ஹஸ்பண்டு அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க, சம்டைம் நம்மளா கேட்கணும் நல்லா இருக்கான்னு. இப்போ நான் செய்கிற இந்த பாஸ்மதி ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸுக்கு உங்கள்கிட்ட பீன்ஸு, கேரட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு நான் திடீர்னு தான் முடிவு பண்ணேன், சரி இன்றைக்கி இது செய்யலான்னு சொல்லிட்டு. சரி, அதனால இருக்கிற காலிஃப்ளவரையும் அதுவும் வச்சாலே நல்லா நம்ம பெப்பர் அதெல்லாம் போட்டாலே சூப்பராக டேஸ்ட் வந்துடும்ன்ட்டு கோஸ் போடலை, பீன்ஸ் போடலை, கேரட் போடலை. நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாகவே நான் காலிஃப்ளவர் சிக்கன் 65க்கு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குப்பேன். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன் பவுடர், அதுக்கப்புறமா மைதா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நான் இதில் மெயினாக நல்லா ஃப்ரை பண்ணி எனக்கு வரலை. ஸோ உடனே நான் கடலப்பருப்பு மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அழகாக வந்துடுச்சு. ஃப்ரை பண்ணும்போது சூப்பராகவே வந்துடுச்சு. நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு 65 நல்லாவே பொரிஞ்சு வரும் தனித்தனியாக. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கூழ் தாங்க செஞ்சேன். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக மாவு இருந்துச்சு, உடனே நிறைய தண்ணி ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ராகி மாவு பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் நான் என்ன பண்ணேன், புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ திடீர்னு ராகி கூழ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு நல்லா, ஆனியன்லாம் சேர்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கூழ் குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். வேக வச்ச பாயில் பண்ண ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற கூழ் மாதிரியே ஆகிடும். அந்த புளிப்போடு சேர்த்து கூழ் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. சரி, காலிஃப்ளவர் 65ன்றதுனால சரி ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் 2 பேருக்குமே சரின்ட்டு தனியாக ஆம்லேட் போட ஆரம்பிச்சிட்டேன். ரைஸும் பாயில்டு ஆகிட்டுருக்கு. பாஸ்மதி ரைஸும் நான் என்ன பண்ணிட்டேன், பாயில் பண்ண பக்கத்தில் போட்டுட்டேன். காலிஃப்ளவர் நல்லா சிக்கன் 65க்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இப்போ பாயில் பண்ண அரிசியை பார்த்துட்டு அதை அடிக்கடிச்சிடலாம். அடிச்சுட்டு இதுக்கப்புறம் சிக்கன் 65 நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெய் நல்லா காயுது. காஞ்சதும் நம்ம 65 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் ஸ்கிப் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப ஸ்பீடாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் கடாயை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. இருக்கிற காய், கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் பெப்பர் போட்டுட்டு கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் அரிசி போட்டு பாயில் பண்ண வேண்டியதுதான். பாயில் பண்ண அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸு ரெடி பண்ண வேண்டியதுதான். பாஸ்மதி ரைஸை நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கூழாக ஆக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா வராது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையோடு இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். சிம்பிளான ஒரு பாஸ்மதி ரைஸ் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. முட்டை ஆம்லேட் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கூழும் வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இந்த மெனு தாங்க நான் ஃபுல்லாக செஞ்சது. பாஸ்மதி ரைஸு, கூழ், ரசம், ஒயிட் ரைஸு முன்னாடி வடித்து வச்சது. கூழ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் முட்டை எல்லாமே செஞ்சு வச்சதும் இருக்கிற சாமான் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.